இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் ஈரான் அவங்களுடைய போர்னால இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எரிவாயு தட்டுப்பாடு அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் விலையெல்லாம் அதிகரிக்கும், பற்றாக்குறை அதிக அளவில் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பல விஷயங்கள் நமக்கு இறக்குமதி ஏற்றுமதியில் தான் நடக்குது. குறிப்பாக பெட்ரோல் இந்த போகிற எரிபொருள்கள் பூராமே நம்ம தன்னிறைவு பெறாத நாடு நம்ம நாடு. நம்மகிட்ட பெட்ரோல் வளம் இல்லை, இருக்கிற வளத்தையும் நம்ம உபயோகப்படுத்தலை. அதனால நமக்கு நிச்சயமா நமக்கு பெட்ரோல் கேஸ் எல்லாம் அடி. கண்டிப்பா இந்த யுத்தத்தை சரி செய்வதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கு? அது தெரிஞ்சாக்க நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். நான் ட்ரம்ப் கூட உட்காந்து பேசிட்டு எண்ணெய் வளம் இருக்கிற நாடுகளை எல்லாம் பிடிச்சிட்டு அந்த எண்ணெய் வளத்தை எல்லாம் கொள்ளடிக்கலாங்கிறதுக்கு தான் இப்போ அமெரிக்கா எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. முதல்வர் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த பற்றாக்குறையை இன்னும் ஒரு சில வாரங்கள்ல நீங்க சரி செய்து கொடுக்கணும் அப்படின்னு. பிரதமர் மோடி அதை கருத்துல கொண்டு இந்தியாவுக்கு தேவையான எல்லா இதுவையும் செய்வாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க கேஸ் விலையை குறைக்கிறதுக்கு அவர் எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியாது. அவர் ராமர் கோவில் கட்டுறதுல முக்கியமாகும். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் ஈரான் அவங்களுடைய போர்னால இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எரிவாயு தட்டுப்பாடு அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் விலையெல்லாம் அதிகரிக்கும், பற்றாக்குறை அதிக அளவில் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக பெங்களூர் அந்த மாதிரியான இதில் உணவகங்கள் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. இது எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு போய் முடியும்? யுத்தம்னு வந்தாலே விலைவாசி ஏறத்தான் செய்யும். அது ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. இந்த காலம் இல்லை, ஆதி காலத்திலிருந்து அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லேருந்து நம்ம கேள்விப்பட்டதில் இப்போ ஒரு ஜோக் என்ன போடுவாங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் கத்திரிக்காய் விற்றுக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. லண்டன் மேலே பர்மா ஜப்பான் குண்டு போட்டான் அப்படின்னு சொல்லி செய்தி வரும். கத்திரிக்காய் விலை ஒரு ரூபான்னு கத்திட்டு போகிறேன். எப்போ குண்டு போட்டாங்களா? எப்போ நேற்று கத்திரிக்காய் விலை 5 ரூபான்னு உடனே விலை ஏற்றிட்டு போடுவோம். காரண காரியம் எல்லாமே வரும். ஏன்னா பல விஷயங்கள் நமக்கு இறக்குமதி ஏற்றுமதியில் தான் நடக்குது. குறிப்பாக பெட்ரோல் இந்த போகிற எரிபொருள்கள் பூராமே நம்ம தன்னிறைவு பெறாத நாடு நம்ம நாடு. நம்மக்கிட்ட பெட்ரோல் வளம் இல்லை, இருக்கிற வளத்தையும் நம்ம உபயோகப்படுத்தலை. அதனால் நமக்கு நிச்சயமாக நமக்கு பெட்ரோலு கேஸ் எல்லாம் அடிப்படத்தான் செய்யும். இந்த நேரத்தில் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் இந்த மாதிரி வச்சு தான் பொழப்ப ஓட்டிக்கணும். கண்டிப்பாக இந்த யுத்தத்தை சரி செய்வதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கு? அது தெரிஞ்சாக்க நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். நான் ட்ரம்ப் கூட உட்காந்துல பேசிக்கிட்டு இருந்தேன். அது செயற்கையாக உருவாக்கி இருக்கிற ஒரு சட்டம். அது அமெரிக்காவுடைய பொருளாதாரம் உளுந்து போச்சு. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வேறு வழி தெரியாமல் ஏடா கூடமான நேரத்தில் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது மாதிரி எண்ணெய் வளம் இருக்கிற நாடுகளை எல்லாம் பிடிச்சிட்டு அந்த எண்ணெய் வளத்தை எல்லாம் கொள்ளடிக்கலாங்கிறதுக்கு தான் இப்போ அமெரிக்கா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஈரானை திருப்பி பயங்கரமாக தாக்குறதா சொல்கிறாங்க. கேள்விப்பட்ட அளவில் இஸ்ரேல் இந்த மாதிரி இதுவரை இப்போ ஏற்பட்ட அடி வாங்கினதே இல்லைன்றாங்க. அப்போ ஏற்பட்ட தாக்குதலுக்கு ஆளாக இருக்குதுன்றாங்க. வழக்கமாக இஸ்ரேல் தான் போய் அடிச்சுட்டு வரும். இந்த இடம் இஸ்ரேல் செமையாக வாங்கிடுதுன்றாங்க. அது அமெரிக்காவுக்கு ஒரு பயம் வந்துருக்குது. ஈரானை அவ்வளோ குறைவாக இது போட்டு மதிப்பு போட்டாங்க. அதனால் இந்த யுத்தம் நிற்கணுன்னாக்கா அமெரிக்கன் எக்கானமி ஒரு அளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிறவர்கள் இதை ஃபேஸ் பண்ணி தான். இல்லாட்டி போனால் இந்த கேஸ் விலை ஏற்றம், பெட்ரோல் விலை ஏற்றம் நம்ம இந்தியா தவிர்க்க முடியாது. மற்ற நாடுகள் பாதிப்பு பெருசாக இருக்காது. ஏன்னா நம்ம இப்போ எரிபொருள் விஷயத்தில் தண்ணீர் பெறாத நாடுங்கிறதுனால இதில் நம்ம அவஸ்தைப்பட்டு தான். கண்டிப்பாக சார், இதை சரி செய்வதற்காக தான் இப்போ இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்காரு முதல்வர் அவர்கள். பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த பற்றாக்குறையை இன்னும் ஒரு சில வாரங்களில் நீங்கள் சரி செய்து கொடுக்கணும் அப்படின்னு. பிரதமர் மோடி அதை கருத்தில் கொண்டு இந்தியாவுக்கு தேவையான எல்லா இதுவையும் செய்வாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மோடி ஏதாவது செஞ்சாதான் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏமா இஸ்ரேலுக்கு போய் கேஸ் மானியம் கொடுத்ததே மோடி அவர்கள் தானே. அப்படி ஏதாவது சொல்லுங்க. கேஸ் மானியம், கேஸ் மானியத்தை கொடுத்துட்டாங்க, கேஸ் வந்துருமா கைக்கு? பெட்ரோல் என்னவா இவங்க உங்கள் போராட்டம் என்ன நடத்தினாங்க? வாஜ்பாய் மாட்டு வண்டியில் போனார். மன்மோகன் சிங் காலத்தில் ஒரு ரூபாய் 2 ரூபாய் பெட்ரோல் விலை ஏறின போது மாட்டு வண்டியில் போய் டெல்லியவே கலக்கினார். இன்றைக்கி என்ன விலை? தங்கத்துக்கும் பெட்ரோலுக்கும் என்ன வித்தியாசம்? விலை வித்தியாசம் எங்கே போயிருக்குது? ஒரு ரூபாயினுடைய வேல்யூ என்னவா இருக்குது? என்ன மரியாதை இருக்குது? ரூபாய்க்கு வாங்குகிற சக்தி என்ன இருக்குது? அதனால் அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் கேஸ் விலையை குறைக்கிறதுக்கு அவர் எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியல. அவர் ராமர் கோவில் கட்டுறதுல முக்கியமாக வந்துட்டு இருக்காரு.
ராமர் கோயில் கட்டுறதும் ஏற்கனவே இருக்கிற திட்டங்களுக்கு இந்தி பேர் வச்சுக்கிட்டு சுற்றுறதை தவிர வேறு என்ன பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு? யாருடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது பண்ணியிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். இதை சரி செய்கிறது குடும்பம்னு ஒன்று இருந்தால் பரவாயில்ல, அவருக்கு அந்த குடும்பமும் கிடையாது. அதனால் குடும்பம் என்ன கஷ்டப்படுதுங்கிறது அவருக்கு தெரியாது. ரொம்ப ஜாலியாக இருக்காரு. என்ன பார்த்தா ஒரு பிளேன்ல ஏறிட்டு மக்கள் எல்லாமே சேர்ந்து அவரை தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் இரண்டாவது அவரை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லாதீங்க. அதுதான் ராகுல் காந்தி அழகாக காட்டினார். ஓட் ஷோர்னார். எப்படி ஜெயிச்சிங்கிறது உலகத்துக்கே தெரியும். சரிங்க சார், அப்படி அவர் காமிச்சிருந்தானா பீகார்ல வெற்றி பெற்றிருக்கலாமே ராகுல் காந்தி அவர்கள். அதைத்தானே ராகுல் காந்தி மேல வந்துக்கிற கோபமே தானே. ஓட்டுகளை எப்படி எல்லாம் நீங்க திருடுனீங்கிறது கிளீனா இது போட்டு ஆதாரபூர்வமா காட்டிட்டார். அதுக்கப்புறம் தடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. இல்லை ஓட்டு திருடுறீங்கிறது என்ன பண்ற ஆட்களே நாங்களே சொன்னோம்ல. இது வாக்கியந்தரத்தை நாங்கள் எவ்வளோ சுலபமாக சொன்னோம். அது பெரிய இது செல்ஃபோன் தான். அது சிம் கார்டை மாற்றினாக்க எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றி போடலாம். அவ்வளோ அப்படி தான் அவர் ஜெயிச்சார் 2 தடவை. 3வது தடவை அது மாட்டிக்கிச்சுன்னு உடனே வாக்காளர் பட்டியலே டேம்பர் பண்ணிட்டார். காந்தராஜ் வந்து பாஜக ஓட்டு போட்ட போட்டான்னு காந்தராஜ் ஓட்டே கிடையாது. அப்படி தானே பீகாரில் ஜெயிச்சாங்க. 2வது காங்கிரஸ்காரருக்குள்ளார இருக்கிற ஒற்றுமையின்மையை அவங்க நல்லா பயன்படுத்தினாங்க. 3வது எலெக்ஷன் அவங்க எலெக்ஷன் கமிஷனை கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால தேர்தல் என்னைக்கு அறிவிக்க போகிறாங்களோ அதுக்கு முந்தின நாள் வரை எல்லா சலுகையும் கொடுத்து முடிச்சிருக்காங்க. அப்படிதான் அது மாதிரி நேர்மையாக நடக்கிற மாதிரி கணக்காட்டிட்டு அப்புறம் வந்து இருக்கார் ஞானேஷ்குமார், மோடிக்கு சித்தப்பாவை என்னமோ சொல்கிறாங்க. ரிசல்ட் அவர் கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. தேர்தல் நேர்மையாக நடந்தால் அவர் எங்கே வர்றது? இல்லை, இப்போ முதல்வர் அவர்கள் போராடி இந்த சிலிண்டர் இந்த கேஸ் பற்றாக்குறையை வந்து சரி செய்யலை அப்படின்னா தமிழ்நாட்டில் வர இருக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து டிஎம்கேக்கு வந்து சாதகமாக அமையாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு இந்த ஒரு 2 நாட்களில் பூதாகரமாக ஆகுது. ஏன்னா உங்களுக்கு என்ன ஒரு யூடியூப்காரர்களுக்கு என்னன்னாக்கா ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட திமுக தோற்று போயிடுங்களா சார்? சரி என்ன சார் நெருப்பட்டியில் 10 குச்சி குறைச்சி கொடுத்தாங்களா திமுக தோற்று போயிடுமா சார்? இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை வச்சுக்கிட்டு எந்த கட்சியும் ஜெயிக்க போதப்போ பழனிசாமி கச்சேரி போட்டு போறாரா இல்ல மோடி சரி பெரிய அளவுல என்டிஏ கூட்டணி அமைஞ்சிருக்கே சார், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்புறம் கவலையே இல்லை, ஒன்று முடிஞ்சு போச்சு. அதான் அவங்க ஜெயிச்சிட்டாங்களே. உங்களை பொறுத்தவரை ஜெயிச்சாச்சு, என்டிஏ கூட்டணி ஜெயிச்சாச்சு. அவங்க சொல்றது அப்படிதானே. நீங்க தானே சொல்றீங்களா என்டிஏ கூட்டணி பெரிய கூட்டணியா மாறி போச்சு அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். திமுக கூட்டணி பெருசா இல்லன்னு நீங்க ஒண்ணுமே இல்லையே, நீங்க தான் சொல்றீங்களா ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றதை விட சமூக வலைதளங்களே நீங்க தான் நாங்க என்ன அமைச்சிருக்க முடியுங்கிறத பத்தி நீங்க சொல்லலையே. என்டிஏ கூட்டணி வளர்ந்து விட்டது என்று ஆரம்பிக்கிறீங்களா? என்டிஏ கூட்டணி என்னவாச்சு ஆச்சுன்னு கேட்டீங்களா? நீங்க வளர்ந்து விட்டது, முடிந்து விட்டது. சொல்றதுதானே நாங்க கேள்வியாக அவங்க கிட்ட வந்து கேட்க முடியும் இல்லையா? அப்ப நீங்களா ஒண்ணு யோசிக்க மாட்டீங்க. நாங்களா யோசிக்கிறதுனாலும் அவர்கள் அதாவது இருக்கக்கூடிய கூட்டணிகள் கட்சிகள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் சரி உங்களை பொறுத்தவரை திமுக தோத்து போயிடணும் அவ்வளவுதானே. தோத்து போயிடணும் அப்படின்றது எண்ணம் கிடையாது. போராடி இதற்குண்டான தேவையில்லையே. நீங்க தான் தோத்து போகன்றீங்க. தோத்து போற கட்சிக்கிட்ட ஏன் போய் கேட்கறீங்க? போய் பழனிசாமி கிட்ட கேளுங்க, இவர்கிட்ட நயனா நாகேந்தர் கிட்ட கேளுங்க, விஜய் கிட்ட கேளுங்க. அதை விட்டுட்டு தோக்குற திமுக கிட்ட ஏன் கேட்குறீங்க? இதை வந்து திமுக பாதிச்சிருமா தோத்து போயிடுமா அப்படின்ற அளவுக்கு நீங்க அவ்வளவு ஆவலா இருக்கிறீங்களே. என்னத்துக்கு அவங்க கிட்ட தோக்குற கட்சி கிட்ட போய் கேட்குறீங்க? அவங்க தான் ஜெயிச்சு வந்துருவாங்கன்னு உறுதியா சொல்றீங்களா? அப்ப அவங்க கிட்ட கேளுங்க. சரிங்க சார், இந்த இதுல அப்புறம் பிரச்சனை வராதுன்னு சொல்றீங்களா? 2026 சட்டமன்ற தேர்தல்ல வந்து பிரச்சனை தேர்தல் நேர்மையாக நடந்தால் திமுக வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. அவ்வளவுதான். அது உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு சொல்லிடுறேன். கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சிறிய கட்சியில இருந்து பெரிய கட்சி வரை கிட்டத்தட்ட 18 கட்சிகள் திமுக கூட்டணிக்குள்ள இருக்கு. நாங்க ரொம்பவே வலுவா இருக்கோம். ஏன்னா காங்கிரஸ் வந்து வெளியேறுவதா பல முரண்கள் வந்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் முக்கியமானவர்களே வந்து பேசினாங்க. இப்ப மறுபடியும் காங்கிரஸ் எங்களோட ஐக்கியமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையாக மிகப்பெரிய வலுவான கூட்டணியா அமைந்திருக்கா சார்? இவ்வளவு சொன்ன புறமும் கூட உங்களுக்கு நம்பிக்கை வரல. ஆனா விஜய் கிட்ட வந்து கூட்டணி தொடர்பான அம்பத்தூர் ஏரியாவில் இருக்கிற பீடா கடை வச்சுக்கிற சண்முகம் சேர்ந்துட்டாரு சார், ஜெயிச்சிருவாரு. அப்போ பிரைம் மினிஸ்டர் அவர் தானே சார் அப்படின்னு கேட்குறீங்களே. அங்க எவ்வளவு வேகம், இங்க எவ்வளவு வேகம். காங்கிரஸ் சேர்ந்தா கூட ஒன்றும் ஜெயிக்கிற மாதிரி தெரியலையே. அங்க அம்பத்தூர் ஏரியாவில் இருக்கிற
பீடா கடை சண்முகம் சேர்ந்த உடனே திமுக தாவேக ஆட்சிக்கு வந்துடும். உங்க பார்வை அப்படி இருந்தாக்கா உங்ககிட்ட நான் என்னத்தை பதில் சொல்றேன்? இல்ல எங்க பார்வை அப்படி இல்ல உங்க சார். பார்வை சமூக அப்படிதான் இருக்குது. வலைத்தளங்கள்ல அந்த நீங்க மாதிரியான எப்படியாவது விஜயை விஷயங்கள் ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்கு யூடியூப்காரருக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ட்ரை அப்படிலாம் இல்ல பண்ணுங்க, சார். உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, முடிஞ்சா செய்யுங்க, யார் வேணாங்க. அதுக்கு சாத்தியமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அந்த சாத்தியம் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு தான் இவ்வளவு உருவாக்க பாக்குறீங்க. விஜய் வந்து பூதாகரமா ஆக்கிக்கிட்டு இருக்கு. சரிங்க சார். சரி, திமுக அரசியல் கூட்டணி ரீதியா வெற்றி கூட்டணியா இருக்குதா சார்? இப்போ அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவுல வெற்றி தோல்வி கூட்டணி. கூட்டணி ஜெயிக்க வச்ச ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. போதுமா? ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. என்னங்க 51 பொடிக்கடை சண்முகம் தாவைக்கால சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சைக்கிள் கடை சிங்காரம் இதில் மயிலாப்பூரில் இருக்கிறவர் அவர் சேர்ந்திருக்காரு. எவ்வளோ பெரிய கூட்டணி, எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த கட்சியாக தாவைக்கா இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை இது பண்ணிட்டு ஸ்டாலின் ஜெயிச்சிருவாரா? எப்படி என்டிஏ கூட்டணிலாம் வராதா? விஜய் மட்டும் தான் ஜெயிப்பாருன்னு சொல்றீங்களா? என்டிஏ கூட்டணி விஜய் ஒன்று தானே. என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் இன்னும் போகலையே சார். இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் வந்துருக்குது, அதெல்லாம் வந்து சேர்ந்தாச்சுன்றாங்களே. யாரு இப்போ செங்கோட்டையன் இருந்தார், அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? அதிமுகவை சேர்ந்த. அதிமுகவில் இருந்து அவர் எங்க போய் யாரை போய் பார்த்தாரு? அதுக்கு முன்னாடி யாரை பார்த்தாரு? அமித்ஷா பார்த்த உடனே அவர் எங்க போனாரு? விஜய் கட்சிக்கு போயிருக்கு. அப்புறம் அமித்ஷா சொல்லி தான் விஜய் கிட்ட போனாரு. அப்புறம் அமித்ஷா சொன்னார்னு அவர் எந்த இடத்துலயும் வெளியில வந்து சொல்லலையே சார். தெரியாதுமா, சத்தியமா தெரியாதுமா. உங்ககிட்ட வந்து சொல்லி இருக்கணுங்கிறீங்க. உங்க அட்ரஸ் கொடுத்திருந்தாக்கா, உங்க அட்ரஸ் கொடுத்திருந்தாக்கா அமித்ஷா வந்து உங்க வீட்டுல வந்து கூட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு. எவ்வளவு சாமர்த்தியமா பேசுறீங்க, எவ்வளவு சாமர்த்தியமா பேசுறீங்க. இல்ல எந்த சமூக ஊடகங்களையும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஊடகங்கள் தான் அதான் மீடியால வரல இல்ல சார். அதான்மா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, என்கிட்ட சொன்னாங்களான்னு கேக்குறீங்க, பதில் கிடையாது. உங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட தனியா வந்து பேசிட்டு போனோன்றீங்க. மற்ற திமுகனாக்கா அப்படியே ஒரு அந்த காலத்தில் என்எஸ்கே படத்தில் ஒரு ஜோக் வரும். ஜோக்கில் ஒரு சீன், ஒரு நாடகம் நடக்கும். அதில் என்எஸ்கேயும் அவருடைய நண்பர் பாண்டியன் 2 பேரும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ராத்திரி ஒரு 10:30 மணி. அந்த காலத்தில் 10:30 மணி நடுராத்திரின்னு வச்சுக்கலாம். 50 நடந்தது. வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டில் லைட்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஒரு என்எஸ்கே ஃப்ரெண்டுக்கு சொல்லுவார், இந்த வீட்டை பார்த்திங்களான்னு. ஆமாம், அதுக்கு என்ன அப்படிம்பாரு. எந்நேரம் பார்த்தாலும் லைட் எரியுது, சரியில்லைண்ணே, யாரோ வர்றாங்க போகிறாங்க, ஒன்றும் சரியில்லை அப்படிம்பாரு. அப்படியா? அது எதனால் சொல்கிறாங்க? எப்போ பார்த்தாலும் லைட் எரியுது, யார் வர்றாங்க யார் போகிறாங்கன்றதுக்கு ஒரு விவரமும் இல்லை. சரி, என் கூட வந்துக்கிட்டு இருக்கிறே, இப்போ பாக்கெட்டில் என்ன இருக்குது அப்படிம்பாரு. பாக்கெட்டில் என்ன, கொஞ்சம் பணம் இருக்குது, பேனா இருக்குது, சில பேப்பர்லாம் இருக்குது. அப்படி சொன்னால் எப்படி? பேனாவில் இங்க் இருக்கா? பேப்பரில் என்ன பேப்பர் அது? பணம் எவ்வளோ வச்சுருக்கு? நான் பார்த்து சொல்கிறேன். பார்த்து சொல்கிறியா? அப்படியே சொல்லுங்க. எப்படி நான் பார்க்காம எப்படி நான் சொல்கிறேன்? அந்த வீட்டில் லைட் எரிஞ்சாவே போதும், ஒடுக்கம் கட்ட குடும்பம். உன் பாக்கெட்டில் என்னதுன்னு கேட்டால் மாத்திரம் பார்த்து சொல்லணும். அந்த மனப்பான்மை தான் உங்களுக்கு. எனக்கா இல்ல சமூக ஊடகங்கள்? உங்க சமூக ஊடகங்களுக்கு. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.